ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பா அநியாயம் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ஒரு வீக்லி டாஸ்க்காக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டாஸ்க்கை வந்துட்டு எப்படி யோசிச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியல. எவ்வளவோ டாஸ்க் இருக்குது. அதாவது இவங்களா யோசிச்சு பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களா யோசிச்சு இது வரைக்கும் என்னத்தை பண்ணாங்க? இது வரைக்கும் எதுவுமே கிளிக்கல. அப்படின்னும் போது பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்து அதில் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ ஏஞ்சல்ஸு டேமோன்ஸு, அப்புறம் கோழிக்கூடு அந்த டாஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த அரக்கன் வெர்சஸ் இது அந்த மாதிரி கொடுத்தா அவங்க அந்த கேரக்டராக மாதிரி அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டு வேலைகளே செய்கிறதுக்கே வந்துட்டு காலையிலேருந்து ஒரே சண்டை. இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வேறு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு பாத்ரூம் ஃப்ளஷ் பண்ணுற அந்த டீம் இருக்காங்க பாருங்கள், சபரி எஃப்ஜே அவங்க டீமு அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம விஜய் பாடுறதுக்கு அவசரமாக உச்சா வருது. அவங்களே அவசரத்தில் இருக்காங்க. அங்கே ஒரு பில்லு வச்சுருக்காங்க. அந்த பில்லை அடித்தோடனே இவங்கெல்லாம் வராங்க. வந்தோடனே ரெட் கார்பெட் விரிக்கிறாங்க. ஏன்னா வந்து நல்லா கவனிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு பாயிண்ட்டும் கிடைக்கும். ஸோ ரெட் கார்பெட் விரிக்கிறாங்க. ஆனால் பாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் மோசம். அதாவது பாட்டு பாட சொல்கிறாங்க இவங்க. எஃப்ஜேலாம் நிறைய வார்த்தைகள் விடுறாரு. ரொம்ப கேவலமாக மட்டமான வார்த்தைகளாக இருக்குது. கக்கூஸ் குழப்போ என்னென்னமோ சொல்கிறாங்க. அது வந்து கேட்கறதுக்கு சரியில்லை. அதை வந்து தவிர்த்துருக்கலாம். ஏன்னா ஃபன்னு, இது ஃபுல்லாக ஃபன்னுக்காக வந்து இவ்வளோ மோசமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை வந்துட்டு இனிமேல் வந்துட்டு அவர் வந்து ஃபன் நினச்சிட்டு இருக்கார் போல இருக்குது. இப்போ தான் அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வருது வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு உள்ளே ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. அங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. அமித் பார்கவ் கொஞ்சம் யோசித்தேன். எப்பயுமே கொஞ்சம் ஜென்டில்மேனாக இருப்பார். அவரும் வர வந்து ரொம்ப மோசமாக கலாய்க்கிறாரு. எதுக்குன்னே தெரியல. இந்த ஃபன்னுன்றதே வந்துட்டு மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற வன்மம் தான் வெளியே வருது. ஆக மொத்தத்தில் இந்த கக்கூஸ்க்கு வந்துட்டு ரெட் கார்பெட் போயிட்டு வந்த முதலாளி இவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் போட்டு விட்ருக்காங்க. இந்த டாஸ்க் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுலேயே வந்து கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆனாங்க விஜய் பார்வதி. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நடுவில் வேறு எஃப்ஜே இங்கேருந்து ஆப்போசிட் டீமில் இருக்கிற சாம்பார் ஸ்குவாட்ஸ் அந்த டீமில் இருக்க வேணாக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை சரி பண்ணி தராரு. இந்த பக்கம் ஒருத்தவங்க மூஞ்சி அப்படியே வேகுது. யாரான்னு பார்த்தா ரம்யா. ஓ ஆமாம்ல, ஆதிர் இருக்கும்போதே ரம்யா வந்து நல்லா பேசுவாங்க தானே எஃப்ஜே கிட்ட. இப்போ வியானா பக்கம் இவர் போக போக ரம்யாவோட மூஞ்சி அப்படியே வேகுது. சரி தான், அப்போ அடுத்தது இன்னொரு சண்டையா ரைட்டரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆராராவும் விஜய் பார்வதியும் பண்ணுறது பெருசு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் மோதனை எப்படி இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நல்லாவே இருக்காதுல்ல. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பரில்.